ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஞாபகத்தை காரணத்தால் சொல்கிறேன். ஒரு இளைஞன் பல்கலைக்கழகத்திலே ஒரு பெருமதியான துறையிலே கற்றுக்கொண்டிருந்த ஒரு இளைஞன் திடீரென்று நோய்வாய்ப்படுகிறான். அவனுக்கு ஏற்பட்ட நோய் ஒரு ஆட்கொள்ளி நோய், மரணப்படுக்கையில் இருக்கிறான். அவருடைய பெற்றோர் அவனுக்கு ஓலவெளி கொடுத்தார்கள், அட்வான்ஸ் லெவலி கொடுத்தார்கள். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள். பல்கலைக்கழகம் நுழைந்தான், இறுதி ஆண்டில் கற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் நோய் பீடிக்கிறது. இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறான். கடைசி நேரத்தில் தாயும் தந்தையும் அவனது கட்டில் அருகில் போய் கண்ணீர் வடிக்கிறார்கள். உயிர் பிரியும் தருவாய். அவர் என்ன சொன்னான்னு தெரியுமா? அம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து, அம்மா பாப்பா எனக்கு எல்லாத்தையும் தந்தீங்க, ஆனா எனக்கு ஆன்மீகத்தை தரல, எனக்கு அகலாக்க தரல, குரானை தரல, எனக்கு குரானுடைய ஒரு சூறாவை கூட ஒழுங்கா ஓத தெரியாது. படிப்பை தந்தீங்க, இல்லை அனைத்தையும் தந்தீங்க, தர வேண்டியதை தர மறுத்துட்டீங்க, என் ஆகரத்தை நீங்க நாசமாக்கி போட்டுட்டீங்கன்னு சொல்லி போட்டு அந்த பையன் தனது கண்களை ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஞாபகத்தை காரணத்தால் சொல்கிறேன். ஒரு இளைஞன் பல்கலைக்கழகத்திலே ஒரு பெருமதியான துறையிலே கற்றுக்கொண்டிருந்த ஒரு இளைஞன் திடீரென்று நோய்வாய்ப்படுகிறான். அவனுக்கு ஏற்பட்ட நோய் ஒரு ஆட்கொள்ளி நோய், மரணப்படுக்கையில் இருக்கிறான். அவருடைய பெற்றோர் அவனுக்கு ஓலவெளி கொடுத்தார்கள், அட்வான்ஸ் லெவலி கொடுத்தார்கள். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள். பல்கலைக்கழகம் நுழைந்தான், இறுதி ஆண்டில் கற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் நோய் பீடிக்கிறது. இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறான். கடைசி நேரத்தில் தாயும் தந்தையும் அவனது கட்டில் அருகில் போய் கண்ணீர் வடிக்கிறார்கள். உயிர் பிரியும் தருவாய். அவர் என்ன சொன்னான்னு தெரியுமா? அம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து, அம்மா பாப்பா எனக்கு எல்லாத்தையும் தந்தீங்க, ஆனா எனக்கு ஆன்மீகத்தை தரல, எனக்கு அகலாக்க தரல, குரானை தரல, எனக்கு குரானுடைய ஒரு சூறாவை கூட ஒழுங்கா ஓத தெரியாது. படிப்பை தந்தீங்க, இல்லை அனைத்தையும் தந்தீங்க, தர வேண்டியதை தர மறுத்துட்டீங்க, என் ஆகரத்தை நீங்க நாசமாக்கி போட்டுட்டீங்கன்னு சொல்லி போட்டு அந்த பையன் தனது கண்களை